வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு தாங்க. முருங்கைக்காய் பொரிச்ச குழம்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு முருங்கைக்காய் நல்லா பச்சை பசேல்னு பார்க்கறது எப்படி இருப்பாருங்க, அதையும் போட்டு ஒரு வதக்கி வேக வச்சுடுவோம். ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸி, நினச்ச உடனே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பொரிச்ச குழம்பு இது. குருமா டைப்லேயும் இருக்குது. நான் முதல்ல செஞ்சு போட்டிருக்கேன், ஆனால் இன்றைக்கும் நான் செய்யும் போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் ஆஃப் குக்காக நல்லா வேகட்டும். இது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டால் போதுங்க. எந்த காயில் வேணாலும் செய்யலாம். கத்திரிக்காயில் செய்யலாம், உருளைக்கிழங்குல செய்யலாம். இது ஒரு குருமா டைப்பில் இருக்கிறதால இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். காரசாரமாக கொஞ்சம் செஞ்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா வேகட்டும், ஆஃப் பாயிலாக குக் ஆகட்டும், பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். நாங்கள் வீட்டிலையே அரைச்சி வச்சுடுவோம். இந்த மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மீன் வறுக்கிறதுலேருந்து மீன் குழம்பு, வெஜ்ஜில் சாம்பார், கூட்டு, ஃப்ரை எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுங்க. இது எப்பயுமே நாங்கள் எங்கள் அம்மாலேருந்து பாட்டிலேருந்து எல்லாருமே இப்படி தான் அரைப்பாங்க. எல்லா பொருளும் போட்டு நாங்கள் இதில் அரைச்சி வச்சுருவோம். நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கோம், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. அந்த ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் தான் இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன். இது குட்டி ஸ்பூன், அதனால் 5 ஸ்பூன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் தான் ஆகுது. இது சின்ன ஸ்பூன்னால 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கொதித்து இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். இதில் இருக்கிற டேஸ்ட் இதில் அப்படியே இறங்கும். இந்த சாரம்லாம் இந்த குழம்புல இறங்கும். முருங்கைக்காயோட டேஸ்ட்டு அப்படியே இறங்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டி. நல்ல மெடிசன் வேல்யூ நிறைஞ்சது. முருங்கைக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நல்லா கொதிச்சு வேகட்டும். தேங்காய் நல்லா அரைச்சி வச்சு பாருங்கள். ஒரு 3 பத்த அளவுக்கு தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இதில் இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு நமக்கு டைஜஷனுக்கும் நல்லது, நல்ல ஃப்ளேவரை கொடுக்குங்க. சோம்புல பல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. கொஞ்சம் இன்னொரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது குட்டி ஸ்பூன், அதனால் இப்போ இதை நம்ம நல்லா வெந்த உடனே நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5-6 கொதிக்க வச்சோடனே இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப எம்மியான இந்த முருங்கைக்காய் குருமா, பொரிச்ச குழம்புன்னு சொல்லலாம், குருமான்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி, டக்குன்னு வச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சு இந்த தேங்காயும் சோம்பும் இதில் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கொதிச்சுட்டு இருப்பாருங்க. ஒரு 10 கொதி கொதிச்சா போதும். முருங்கைக்காய் வெந்துருச்சுன்னா நம்ம இறக்கிட வேண்டியதுதான். முருங்கைக்காய் வெந்துருச்சு. இதில் கடைசியில் வாசனைக்காக கருவேப்பிலையை தூவிடுவோம். எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.